அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸில் எக்லெஸ் ப்ரௌனி 2.2 ரெசிபி எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி எக்லெஸ் ப்ரௌனி க்ரிங்கிள் டாப்போடு எப்படி செய்கிறது சொல்லி பார்த்துருப்போம். அந்த ரெசிபி நிறைய பேர் ட்ரை பண்ணி பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நான் கம்யூனிட்டி டேப்பில் ஆல்ரெடி போஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ரெசிபி. இதுவுமே ஒரு சூப்பர் ஹிட்டான ரெசிபி தான். இது வந்துட்டு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம். இது நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவுமே இருக்கும். ப்ளஸ் நம்ம நார்மல் ப்ரௌனி ரேட்டுக்குமே இதை நம்ம சேல் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேர் எக்லெஸ் ப்ரௌனியாக இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம காம்பவுண்ட் அப்புறமா பட்டர் எல்லாத்தையும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் டார்க் காம்பவுண்ட் 170 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட நான் இன்றைக்கி நெய் தான் எடுத்திருக்கேன். இந்த ஆவி நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு சிஸ்டர் என்கிட்ட நிறைய வாட்டி நெய் வச்சு நம்ம ப்ரௌனி செய்யலாமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா சூப்பராகவே வந்தது. ஸோ வீடியோலையுமே காமிச்சா யாருக்காவது யூஸ் ஆகுமேன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு 40லேருந்து 45 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பட்டராக இருந்தாலுமே நீங்கள் அதே அளவுலேயே எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நான் செய்கிற ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆவி நெய்யில் தான் செஞ்சுட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு. நான் ஆரம்பத்துலேருந்து ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இடையில தான் இந்த ஆவி நெய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு. நீங்களுமே வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 40லேருந்து 45 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌனி சரியாக ஒரு 1/2 kgக்கு கொஞ்சம் கூடவா கிராம்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம அளந்து வச்சுருந்த காம்பவுண்ட் அப்புறமா நெய் ரெண்டுத்தையுமே நம்ம டபுள் பாயில் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதும் இதை நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆற வைக்கிற ஸ்டேஜில் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு ப்ளெயினான ஒரு பவுல், அதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் நான் இந்த மாதிரி பேக்கெட் தயிர் தான் சேர்த்துக்கிறேன். 80 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த ஜெஸ்ஸி லைட் கர்டுன்னு இருக்குது, இந்த தயிர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரையை அளந்து சேர்த்துக்கலாம். நான் வழக்கமாக ஃபஜ்ஜி ப்ரௌனிக்கு சேர்க்குறேன் இந்த வெள்ளை பொடி தான் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை பொடி அப்புறமா கூடவே பொடி பண்ண வெள்ளை சர்க்கரை ரெண்டுமே நான் கலந்து தான் சேர்க்குறேன். இது சரியாக ஒரு 180 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 3/4 பங்கு அளவுக்கு வெள்ளை பொடியும் 1/4 பங்கு அளவுக்கு வெள்ளை சர்க்கரை பொடி பண்ணதுமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் வெள்ளை சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெறும் வெள்ளை பொடியுமே வச்சு செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த வெள்ளை பொடி சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முட்டையும் சர்க்கரையும் நல்லா நம்ம கலந்து எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த தயிரையும் சர்க்கரையும் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தயிர் கூட அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்த காம்பவுண்ட் நெய் இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். மைதா மாவு சரியாக ஒரு 140 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ஒரு வாட்டி ஜலிச்சுட்டு தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் எப்போவுமே இந்த ப்ரௌனி கேக் எது செய்கிறதா இருந்தாலுமே சரி, நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி திரும்பியுமே இந்த சாக்லேட் கலவையை லைட்டாக இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். மாவுலேயே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டுமே நான் சேர்த்துருந்தேன். எப்போவுமே நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனிக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்ப்போம். இன்றைக்கி நான் இந்த ப்ரௌனி நான் வீட்டுக்காக தான் செய்கிறேன். அதனால் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எதுவுமே நான் சேர்க்கலை. இதுவே நீங்கள் இப்போ சேல் பண்ண போகிறீங்க, அதுக்காக செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஓவர் ஃபஜ்ஜியாக வராது, நம்மளுக்கு பேக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் ஒரு 15லேருந்து 20 கிராம்குள்ளே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நம்மளோட கொக்கோ பவுடருமே சேர்த்துட்டு பொறுமையாக நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ண வச்சுக்கலாம். அப்புறமா அந்த டின்னை பற்றியுமே ஒரு சின்ன விஷயமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருந்தீங்க.
ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்காக போய் இந்த மாதிரிலாம் வாங்கி இப்படிலாம் ஏமாறுறீங்கன்னு சொல்லி ரொம்ப என்கிட்ட ரொம்ப அக்கறையோடையுமே நெறைய பேர் என்கிட்ட கோவப்பட்டாங்க. நெறைய பேர் என்கிட்ட ரொம்பவே அட்வைஸுமே பண்ணியிருந்தாங்க. யாரா இருந்தாலுமே முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்ம தெரியாம கண்மூடித்தனமா வாங்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் நானுமே. அ என்கிட்ட நெறைய பேர் இப்போ வீடியோ பார்க்குறவங்களே நெறைய பேர் வந்துட்டு அ அதிகமான பேர் வந்துட்டு நெறைய பேர் என்கிட்ட டவுட் எல்லாமே கேட்குறீங்க. அந்த ப்ரௌனி பத்தி, நெறைய பத்தி அந்த ஓடிஜி டீட்டெயில்ஸ் பத்தி எல்லாமே கேட்பாங்க நெறைய பேரு. எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்லுவேன். எனக்கு என்னென்ன நம்மளுக்கு தெரியுமோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் நெறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் நம்மக்கிட்ட கேட்டு டவுட்ஸ் எல்லாமே கேட்டு ஹோம் பேக்கிங்குமே நெறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த சிஸ்டருமே என்கிட்ட கேட்டு தான் அந்த ப்ரௌனி, அப்புறம் அந்த அம்ரூட் எல்லாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நல்லபடியா அவங்க ஹோம் பேக்கிங்குமே பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, அவங்க என்கிட்ட ஒரு 1 மாசத்துக்கு மேலேயே என்கிட்ட அவங்க டச்ல தான் இருந்தாங்க. என்கிட்ட டவுட் எல்லாமே கேட்பாங்க. அ எனக்கு தெரிஞ்சது ஏதாவது நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான். அவங்க வந்துட்டு ரொம்ப உள்ள இருக்கக்கூடிய கிராமத்தில இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அங்க கடைகள் எதுவும் அவ்வளவா கிடையல. இங்க வந்துட்டு எனக்கு டின் எதுவும் கிடைக்கல. எனக்கு வந்து நீங்க வாங்கி குடுங்க. அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கூடவே கொக்கோ பவுடருமே கேட்டாங்க. இப்ப என்கிட்ட 1 மாசத்துக்கு மேல ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட டவுட் எல்லாமே கேட்பாங்க. நம்மகிட்ட கேட்டு அவங்க வந்துட்டு ஹோம் பேக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே அவங்க கேட்குறாங்க, அ ஓகே நம்ம வாங்கி குடுப்போம் அப்படின்னு தானே நம்மளுக்கு இருக்கும். நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சொன்னேன். முன்னாடியே நான் வந்து காசுமே சொன்னேன். இந்த மாரி இவ்வளோ ஆகுன்ட்டுலாம் நான் சொன்னேன். அவங்க வந்துட்டு இன்னும் சேலரி எங்க வீட்ல ஒண்ணும் போடல. போட்டதுக்கு அப்புறமா நான் அனுப்புறேன்னு சொன்னாங்க. சரி நம்ம கடைக்கு போற கையோட வாங்கிட்டு வந்துருவோம்னு சொல்லி நான் வாங்கினேன். அதுவும் இல்லாம அவங்க அவ்ளோ வாட்டி என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. ஒரு 2 வாரத்துக்கு மேலே என்கிட்ட கேட்டிருப்பாங்க. சரி ரொம்ப கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம எப்படியாவது நம்ம சீக்கிரமா அனுப்பிருவோம்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வாங்கினதுக்கு அப்புறமாவுமே வந்துட்டு நான் மெசேஜ் பண்ணேன். நான் கால்லாம் பண்ணேன். கால் அவங்க எடுக்கல. மெசேஜ்ல வந்துட்டு நான் இன்னும் சேலரி போடலைங்க சிஸ்டர். நான் சேலரி போட்டதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அதோட ஆள் அட்ரஸே காணோம். அது கொஞ்சம் கடுப்பா போயிருச்சு. என்னடா இந்த மாரி பண்ணிட்டாங்கன்ட்டு. அது கூட நான் வீடியோல சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் சொன்னேன்னா, இப்ப ரீசென்ட்டா நெறைய பேர் திரும்பியுமே என்கிட்ட டின் எல்லாமே கேட்டாங்க. அ வீட்ல வந்துட்டு அவ்வளோதான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளால வீடியோல ஷேர் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான். ஒரு சில பிரச்சனைலாம் அந்த மாதிரி. இந்த மாதிரிலாம் பண்ணாத, அ அவங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் கொஞ்சம் பிரச்சனை. அதனால நான் யாருக்கும் வந்து வாங்கல. நெறைய பேர் ரிப்பீட்டடா என்கிட்ட கேட்டுட்டே இருந்ததால தான் நான் வீடியோலயுமே இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணேன். வீடியோ கண்டிப்பா அந்த சிஸ்டருமே பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி நெனைக்கிறேன். இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலே இல்லன்னு சொல்லி நெனைக்கிறேன். எப்படி இந்த மாரிலாம் மனசு வருதுன்னு சொல்லியுமே எனக்கு தெரியல. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அ ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. அதனால திரும்பியுமே யார் என்ன கேட்டாலுமே சரி, எனக்கு பயமா தான் இருக்கு. வேண்டான்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே காசு கட்டுறேன்னு சொல்லியுமே என்கிட்ட கேட்குறாங்க. இருந்தாலுமே வீட்ல வந்து ஒத்துக்கல. வீட்ல ஓகே சொன்னா தான் என்னால பண்ண முடியும் இல்லையா? ஸோ என்னால இதுக்கு மேல வாங்கி தர முடியல. யாரும் கோவிச்சுக்காதீங்க. அதனால தான் இத அப்படியே நான் வீடியோலயே சொல்லிக்கிறேன். டைரக்ட்டாவுமே நான் சொல்லிட்டேன். வீடியோலயுமே நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம இந்த டாபிக்லேருந்து நம்ம வெளில வந்துருவோம். இப்ப இந்த ப்ரௌனிய வந்துட்டு சரியா ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 180 டிகிரில டாப் அண்ட் பாட்டம் 2மே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் குட்டி ஓடிஜில தான் நான் பேக் பண்ணி எடுத்தேன். இந்த டின் தான் அந்த சிஸ்டருக்காக நான் வாங்குனது. பரவால்ல நம்மளே யூஸ் பண்ணிப்போம்ன்னு சொல்லி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதே ஓடிஜி தான் அவங்களுமே வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஓடிஜில பத்துறது மாதிரி, இந்த மாதிரி ஒரு டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் அளந்துட்டு போய் வாங்கியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா அழகா கிரிங்கிள் டாப்ல ஃபார்ம் ஆகி, நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனி நல்லா அழகா ஃபட்ஜியா நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இது நல்லா நம்ம ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம இத கட் பண்ணி பார்க்கலாம். நான் இடையில காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பீங்கான் செட் பின்னாடி பேக் சைடுல தெரியுது இல்லையா, அது வந்து நான் எஸ்டேசியால ராக்கி ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். நான் ஷார்ட்ஸ்ல கூட அந்த அன்பாக்சிங் வீடியோல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு 1400 சில்லற கிட்ட. நான் ஆஃபர்ல வந்துட்டு 947க்கு நான் வாங்கியிருந்தேன். நல்ல சூப்பர் குவாலிட்டியா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களுமே செக் பண்ணி பாருங்க. ஆனா ரேட்லாம் அதில கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஆஃபர் ஏதாவது போடும்போது நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்ப இது வந்துட்டு ஆறவே இல்ல. ஆறுறதுக்குள்ள எனக்கு அவசரம் தாங்காம நான் எடுக்க பார்த்தேன். ஆனா என்னால எடுக்கவே முடியல. ஏன்னா அந்த ஆடியோ பேப்பர் என்கிட்ட காலியா போயிருச்சு. அந்த பார்ச்மென்ட் பேப்பர். நான் அந்த சும்மா சாதா பேப்பர் இருக்கும் இல்லையா? பேக்கிங் பேப்பர்ன்னு விக்கும் இல்லையா? அதுதான் நான் வச்சிருந்தேன். ஸோ அதில வச்சா இந்த மாதிரி டக்குன்னு எடுக்க முடியல. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியுது.
இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பொறுமையாக எடுத்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்தில் ஒரு பெரிய சொதப்பல் ஒன்று பண்ணிட்டேன். இந்த சொதப்பல் நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே அழகாக டீமோல் பண்ணியாச்சு. சூடாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம அது எடை போட்டு பார்க்கலான்ட்டு வெயிட் மெஷர் மேலே நம்ம வைப்போம் இல்லையா? அதில் ஏதாவது ஒரு பிளேட் வச்சு நீங்கள் டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைங்க. நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு நம்ம பேக் பண்ணுறோன்னா அது சின்னதாக இருக்கும், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ப்ரௌனி நம்ம அப்படியே வச்சு எடை போட்டுக்கலாம். இது வந்துட்டு இவ்வளோ நீளமாக இருக்கு இல்லையா? நான் அப்படியே தூக்கி வச்சுட்டேன். வைக்கும்போது என்னாச்சுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இந்த ப்ரௌனி அரௌண்ட் ஒரு 630 கிராம்ஸ் கிட்ட வந்தது. டக்குன்னு எடுத்துருக்கணும் உடனடியாக. சரி நம்ம வீடியோவில் இந்த கிராம் கணக்கு காமிப்போம்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே சைடில் இந்த பக்கம் ஒரு பீஸ் அந்த பக்கம் ஒரு பீஸ் அப்படியே கலண்டுருச்சு. இது வேறு ஆல்ரெடி ரொம்ப ஓவர் ஃபஜ்ஜியாக இருக்கா, அது இந்த மாதிரி கட் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எடை போடுறீங்கன்னா அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பிளேட் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சேஃபாக எடை போட்டுக்கோங்க. இப்போ இதுவே நம்ம யாராவது கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணுன்னா நம்ம நல்லா ப்ராப்பரான ஒரு ஷேப்போடு கொடுக்கணும் இல்லையா? ஸோ கவனமாக எடுக்கணும் நம்ம. இது நல்லா ஆறுனதும் நம்ம இதை பீஸ் போட்டு பார்க்கலாம். செம்ம பர்ஃபெக்டாக நல்லா ஃபஜ்ஜியாக பேக் ஆகி வந்திருக்கு. எக்லெஸ் ப்ரௌனி நம்ம எப்படி பேக் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கணுன்ட்டுமே நிறைய பேர் கேட்குறீங்க. நார்மல் ப்ரௌனி போல் தான். அது நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும். அது க்ளீனாக வந்ததுன்னா நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஓவர் பேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரியாக திக்காக ஃபஜ்ஜினஸ் நம்மளுக்கு இருக்காது. ஸோ சரியான டைமுக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இந்த அளவு ப்ரௌனிக்கு நம்மளுக்கு 30 நிமிஷம் அளவுக்கு ஆச்சு. ஒவ்வொருத்தவங்க ஓடிஜி பொறுத்துமே நம்மளுக்கு மாறுபடும். ஸோ நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்ம மாய்ஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருந்த அளவுகள் எல்லாமே நீங்கள் அதே போல் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த ப்ரௌனியோட அளவு 630 கிராம்ஸ் கிட்ட இருக்குது இல்லையா? சரியாக பர்ஃபெக்டாக 1/2 கிலோ அளவு ப்ரௌனியோட மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா இந்த எக்லெஸ் ப்ரௌனியுமே கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட ப்ரௌனி பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம ஹோம்மேட் வைப்ஸ் வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வைங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.